12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.6 முதல் கணக்கு பார்க்கிறோம். பின்வரும் சமபடித்தான நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும். 2 சப்டிவிஷன்கள் இந்த கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு. சமபடித்தான சமன்பாட்டு தொகுப்பு அப்படிங்கிறப்ப வலது பக்கம் இருக்கக்கூடிய சமன்பாட்டின் மாறிலிகள் மதிப்புகள் 0 தான் நமக்கு இருக்கும். அப்போ இந்த சமன்பாட்டிற்கு தீர்வு கணக்கிடுவதற்கு உண்டான முறை நம்ம என்ன பயன்படுத்த போகிறோன்னா தரம் காணல் முறை தான். ஏறுபடி வடிவில் அணிக்கு தரம் கணக்கிடுவோம். அணிக்கு தரம் கணக்கிடுவதற்கு சமன்பாட்டை அணி வடிவத்துக்கு எழுதிட்டு விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதி விரிவுபடுத்தப்பட்ட அணியை ஏறுபடி வடிவில் மாற்றி ஏ என்ற அணியின் தரத்தையும் பி என்ற A/B என்ற விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரத்தையும் ஒப்பிட்டு தான் தீர்வு கணக்கிட போகிறோம். இதற்கு இன்னும் புதுசாக நம்ம ஏதும் இல்லை. 1.6வது பயிற்சியில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே முறையை தான் இங்கேயும் பயன்படுத்த போகிறோம். ஏ மற்றும் A/B என்ற அணியின் தரங்கள் மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாயிருந்ததுன்னா ஒரே ஒரு தீர்வும், இரண்டின் தரங்களும் சமமாயிருந்து மாறிலி மதிப்புகளை விட குறைவாக இருந்ததுன்னா எண்ணிக்கையற்ற தீர்வும், ஏ என்ற அணியின் தரமும் A/B என்ற அணியின் தரமும் சமமற்று இருந்தது அப்படின்னா தீர்வு இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம். அங்கே என்ன பயன்படுத்தணுமோ அதே நிபந்தனையை பயன்படுத்தி தான் இந்த பயிற்சியும் தீர்க்கிறோம். முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 சமன்பாடுகள் 3x + 2y + 7z = 0, 4x - 3y - 2z = 0, மூன்றாவது சமன்பாடு 5x + 9y + 23z = 0. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சமன்பாட்டை அணி வடிவத்துக்கு எழுதுகிறோம். ஏ என்ற அணியானது முதல் சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிகளின் கெழுக்கள் 3, 2, 7, இரண்டாவது சமன்பாட்டில் 4 - 3 - 2, மூன்றாவது சமன்பாட்டில் 5, 9, 23. பி என்பது பின்னு சொல்லலாம் அல்லது மாறிலி மதிப்பை இந்த இடத்துல அனைத்து மதிப்புகளுமே 0 இருக்கிறதுனால பின்னும் குறிப்பிடலாம், ஓன்னும் குறிப்பிடலாம். ஓன்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஓ என்ற அணியில் இருக்கக்கூடிய மதிப்புகள் 3மே 0 தான். 3 சமன்பாடிலும் இருக்கக்கூடிய மாறிலி மதிப்புகள் 0கள். கேபிட்டல் எக்ஸ் என்பது மாறிகளை குறிப்பிடும். 3 மாறிகள் XY Zன்னு இருக்கு. மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை 3, அதை எழுதிடலாம். மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை எண்ணின் மதிப்பானது 3 மாறிகள் இருக்கு. விரிவுபடுத்தப்பட்ட அணி A/Bன்னு கொடுப்போம். இந்த இடத்துல பிக்கு பதிலாக ஓன்னு பிரதியிடலாம். A/O. ஏ என்ற அணியை முதல்ல எழுதுகிற 3, 2, 7, இரண்டாவது நிறை 4 - 3 - 2, மூன்றாவது நிறை 5, 9, 23. இதனோட ஓவை இணைக்கிறங்கிறப்ப ஓ என்ற அணியில் 3 மதிப்புகளுமே 0 தான் இருக்குது. இதை கொடுத்துட்றோம். தரம் காணல் முறையில் அதாவது ஏறுபடி வடிவில் தரம் கணக்கிடுறோம். பிரதான மூலைவிட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை 0 பண்ணணும். இதில் R1 மற்றும் R2ல் இருக்கக்கூடிய முதல் மதிப்பை முதல்ல 0 பண்ணிக்கலாம். R1 பயன்படுத்தி தான் 0 பண்ண போகிறோம். R1ல் 1 இருந்ததுன்னா ஈஸியாக 0 பண்ணிக்கலாம். R1ல் R2 மற்றும் R3ல் எந்த ஒரு இடத்துலையும் 1 இல்லை. இப்போ இருக்கக்கூடிய 3 வச்சே இது 0 பண்ணுறோம்னா நிபந்தனை R1ல் எந்த ஒரு மாற்றமும் செய்யாததுனால R1 என்ற நிறைய அப்படியே எழுதிடுறோம். ஒரு மதிப்பு R2 gives. R2ல் இருக்கக்கூடிய முதல் மதிப்பு 4 3ஆலையும் R1ல் இருக்கக்கூடிய 3 4ஆலையும் பெருக்கிக்கலாம். அப்போ 4 3 R2 - 4 R1ன்னு எழுதிடலாம். அடுத்து R3ல் இருக்கக்கூடிய முதல் மதிப்பு 5ன்னு இருக்குது. 5 3ஆலையும் R1ல் இருக்கக்கூடிய 3 5ஆலையும் பெருக்கிறோம்னா நிபந்தனை 3 R3 - 5 R1ன்னு கொடுத்துடலாம். முதல் மதிப்பை 0 பண்ணுறதுக்கு தான் நிபந்தனையை எழுதியிருக்கிறோம். இங்கே 0ன்னு கொடுத்துடலாம். அடுத்தடுத்த மதிப்புகளுக்கு மதிப்பு கணக்கிடுறப்ப 3 பெருக்கல் R2ல் -3 -4 பெருக்கல் R1ல் 2ன்னு இருக்குது. -9 -8 எனும் பொழுது மதிப்பு -17. அடுத்த மதிப்பு 3 பெருக்கல் R2 -2 -4 பெருக்கல் R1 7. 4 7 28 -28 -6 எனும் பொழுது மதிப்பு -34. R2 மற்றும் R1 இரண்டு மதிப்புகளுமே 0 இருக்கிறனால 0 எந்த நம்பரோட பெருக்கி கழிச்சாலும் மதிப்பு 0 தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. R3ல் முதல் மதிப்பை 0 செய்வதற்கு தான் நிபந்தனையை எழுதணும். இங்கே 0ன்னு கொடுத்துடலாம். அடுத்த மதிப்பு 3 பெருக்கல் R3ல் 9ன்னு இருக்குது. -5 பெருக்கல் R1ல் 2. 9 27 -10 எனும் பொழுது +17.
அடுத்த மதிப்பு 3 பெருக்கல் R3ல 23 மைனஸ் 5 பெருக்கல் R1ல 7ன்னு இருக்குது. இதை சுருக்கிறப்ப 23 பெருக்கல் 3 69 மைனஸ் 7 35 கழிச்சிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 34. அடுத்த மதிப்புகள் பெருக்கி கழிக்கிறப்ப 0 மைனஸ் 0ங்கிறப்ப மதிப்பு 0 தான். முதல் மதிப்பை 0 பண்ணிட்டோம். அடுத்து R3ல இருக்கக்கூடிய இரண்டாவது மதிப்பை 0 செய்யணும். இரண்டாவது மதிப்பை 0 பண்ணுறதுக்கு R1 எடுக்கக்கூடாது. ஏன்னா R1 எடுத்தோம்னா முதல் மதிப்பு 0ங்கிறது மாறிடும். இப்போ R2வை எடுக்கிறோம். R2ல மைனஸ் 17ன்னு இருக்குது, R3ல ப்ளஸ் 17ன்னு இருக்குது. எண்கள் ஒரே மாதிரி இருக்குது, குறிகள் வெவ்வேறையாக இருக்கிறதுனால ரெண்டையுமே கூட்டிக்கலாம். டைரெக்டாக மதிப்பு எழுதிடலாம். R1 மற்றும் R2ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த இரண்டு நிறைகளையும் அப்படியே எழுதிடுறோம். R2லையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, 0. R3 gives R3 ப்ளஸ் R2. முதல் மதிப்பு 0 ப்ளஸ் 0 17 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 17 17 மைனஸ் 17 0. அடுத்த மதிப்பு 34 மைனஸ் 34 0 0 ப்ளஸ் 0 எனும் பொழுது 0. இதற்கு மேலே சுருக்கணும்னு அவசியம் இல்லை. R3ல இரண்டாவது மதிப்பை 0 பண்ணுறப்பயே அடுத்த இரண்டு மதிப்புகளும் 0 ஆயிடுச்சு. A வரை எடுத்தோம்னாலும் அணியின் தரம் 2, A/O வரைக்கும் எடுத்தோம்னாலும் அணியின் தரம் 2. ஆனால் மாறிகளின் எண்ணிக்கை எப்படி இருக்குது, 3க்கு குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எண்ணிக்கையற்ற தீர்வாக அமையும். ரோ ஆஃப் A ஈக்குவல் டு ரோ ஆஃப் A/O. விரிவுபடுத்தப்பட்ட அணி இரண்டின் தரங்களுமே 2 தான். மாறிகளின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்குது. அப்படி குறைவாக இருந்ததுனாவே எண்ணிக்கையற்ற தீர்வு. எண்ணிக்கையற்ற தீர்வை தான் நம்ம இங்கே சமபடித்தான சமன்பாட்டு தொகுப்பை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையற்ற தீர்வுன்னு சொல்லுவோம். அப்போ அதை எழுதிடலாம். தொகுப்பிற்கு வெளிப்படையற்ற தீர்வு, வெளிப்படையற்ற தீர்வுகள் உண்டு. எண்ணிக்கையற்ற தீர்வு அப்படிங்கிறத வெளிப்படையற்ற தீர்வுகள்னு கொடுப்போம். 2 less than 3 மாறிகளின் எண்ணிக்கையை விட ஒரு மதிப்பு குறைவாக இருக்கிறதுனால சமன்பாட்டில், அதாவது கடைசி சமன்பாட்டை எழுதிட்டு அதில் ஏதாவது ஒரு மாறிக்கு பதிலாக ஒரு மாறிலி மதிப்பை பிரதியிடலாம். இசட்டுக்கு பதிலாக கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா இசட் ஈக்குவல் டு கே என்க. கடைசி சமான அணிய சமன்பாட்டு அமைப்புக்கு எழுதுகிறப்ப முதல் சமன்பாடானது 3x + 2y + 7z ஈக்குவல் டு 0. இது சமன்பாடு 1. இரண்டாவது சமன்பாடானது எக்ஸின் கீழ் 0வாக இருக்குது, ஒய்யின் கீழ் மைனஸ் 17y மைனஸ் 34z ஈக்குவல் டு 0. இது சமன்பாடு 2. இந்த சமன்பாட்டில் இரண்டாவது சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மைனஸ் 17 அப்படிங்கிறது பொதுவாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துடுறோம். ஒய் மைனஸ் 17 வெளியில் எடுக்கிறப்ப ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். மைனஸ் 17 ஆனது வலது பக்கம் போகிறப்ப 0 ஆகிடும். அப்போ ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0. இப்போ இதை சுருக்கி எழுதியிருக்கிறோம். இதில் இசட்டுக்கு பதிலாக மதிப்பை பிரதியிடுறோம் கேன்னு. ஒய் ப்ளஸ் 2k ஈக்குவல் டு 0. ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 2k வானது வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் 2k ஆகும். ஒய்யின் மதிப்பு கணக்கிட்டுட்டோம். இசட் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் தெரியுது. முதல் சமன்பாட்டில் ஒய் மற்றும் இசட்டின் மதிப்புகளை பிரதியிடலாம். முதல் சமன்பாடு 3x ப்ளஸ் 2y, ஒய்க்கு பதிலாக மைனஸ் 2k ப்ளஸ் 7z, இசட்டுக்கு பதிலாக k ஈக்குவல் டு 0. இதை சுருக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4k ப்ளஸ் 7k ஈக்குவல் டு 0. 3x ப்ளஸ் 3k ரெண்டையும் கழிக்கிறப்ப 3x ஈக்குவல் டு ப்ளஸ் 3k வானது வலது பக்கம் வரப்போ மைனஸ் 3k. இப்போ 3 இடது பக்கமும் வலது பக்கமும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் x ஈக்குவல் டு மைனஸ் கேன்னு இருக்குது. தேவையான தீர்வு therefore x ஈக்குவல் டு மைனஸ் k, ஒய் ஈக்குவல் டு மதிப்பானது மைனஸ் 2k மற்றும் z ஈக்குவல் டு k. கேக்கு பதிலாக என்ன பிரதியிடலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு மெய்யெண் மதிப்புகளை பிரதியிடலாம். k பிலாங்ஸ் டு ஆறுன்னு கொடுத்துடலாம். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும். 3 சமன்பாடுகள் 2x ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 0, x மைனஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0, 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 0. 3 சமன்பாடுகளையும் முதல்ல அணி வடிவத்தில் எழுதணும். a என்ற அணியானது மாறிகளின் சமன்பாடுகளின் கெழுக்கள், மாறிகளின் கெழுக்கள். முதல் நிறையானது 2 3 மைனஸ் 1. இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து மாறிகளின் கெழுக்கள் 1 மைனஸ் 1 மைனஸ் 2. மூன்றாவது சமன்பாட்டிலிருந்து மாறிகளின் கெழுக்கள் 3 1 3. ஓ என்ற அணியானது மாறிலி மதிப்புகள், வலது பக்கம் இருக்கக்கூடிய மாறிலி மதிப்புகள் 3மே 0, ஒரு பூஜ்ஜிய அணியாக இருக்கும்.
எக்ஸ் என்பது 3 மாறிகள் XY Z. மாறிகளின் எண்ணிக்கை என்னன்னு எழுதிக்கலாம். மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை XY Zங்கிற 3 மாறிகள் உண்டு. அப்போ n = மதிப்பு 3. விரிவுபடுத்தப்பட்ட அணி A/O கொடுக்கலாம். A என்ற அணியோடு O என்ற அணியை இணைக்கிறோம். 2 3 -1 1 -1 -2 3 1 3. இதனோட O என்ற அணியை இணைக்கிறப்ப 0 0 0. பிரதான மூலைவிட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை 0 பண்ணி அணியின் தரம் என்னன்னு கணக்கிட போகிறோம். R1 முதல் நிரையில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பு 1 இருந்ததுன்னா ஈஸியாக 0ன்னு கொண்டு வந்துடலாம். R2 மற்றும் R3யில் இருக்கக்கூடிய முதல் மதிப்புகளை R2ல் 1ன்னு இருக்கிறதுனால R1ஐயும் R2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இது முதல் நிபந்தனையாக கொடுக்கலாம். 1 -1 -2. இரண்டாவது நிறைய முதல் நிறையாக கொடுத்துட்றோம். செய்யக்கூடிய நிபந்தனை என்ன? R1 இன்டர்சேஞ்சிங் R2. முதல் நிறைய இரண்டாவது நிறைய எழுதுகிறப்ப 2 3 -1 0. R3 அப்படியே எழுதிடும். 3 1 3 0. R1ல் இருக்கக்கூடிய 1 பயன்படுத்தி R2லையும் R3லையும் இருக்கக்கூடிய இந்த 2 மற்றும் 3ஐ 0 செய்யணும். அதற்கான நிபந்தனை எழுதுகிறப்ப R1ல் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ R1 நிறைய அப்படியே எழுதிடுறோம். R2 gives. R2ல் இருக்கக்கூடிய முதல் மதிப்பு 2 0 செய்யணும். R2 மைனஸ் R1 பயன்படுத்தி 0 பண்ணுறாங்கிறப்ப R1ல் இருக்கக்கூடிய 1 2ஆல் பெருக்கிக்கலாம். ஒரே குறிங்கிறதுனால கழிக்கிறோம். R2 - 2 R1. R3 gives. R3 - 3 R1. 2 - 2 0. R2ல் இருக்கக்கூடிய மதிப்பு 3 - 2 பெருக்கல் R1ல் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 பெருக்கல் 1 2 3 + 2 எனும் பொழுது மதிப்பு 5. அடுத்த மதிப்பு -1 -2 பெருக்கல் R1ல் -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 பெருக்கல் 2 4 4 - 1 எனும் பொழுது மதிப்பு 3. 0 - 0ங்கிறப்ப மாறாது, 0 தான் வர செய்யும். 3 - 3 0 ஆகிடும். அடுத்த மதிப்பு R3ல் 1ன்னு இருக்குது. 1 - 3 பெருக்கல் R1ல் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 + 1 எனும் பொழுது மதிப்பு 4. அடுத்த மதிப்பு R3ல் 3 - 3 பெருக்கல் R1ல் -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 பெருக்கல் 2 6 + 3 எனும் பொழுது மதிப்பு 9. 0 - 0ங்கிறப்ப 0. அடுத்து பிரதான மூலைவிட்டத்தில் R3ல் இருக்கக்கூடிய மூலைவிட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய R3ல் இருக்கக்கூடிய 4ங்கிற எண்ணை 0 பண்ணணும். இரண்டாவது மதிப்பை 0 பண்ணணும். இரண்டாவது எண்ணை 0 பண்ணுறதுக்கு R1 எடுக்கக்கூடாது, R2வை தான் எடுக்கணும். இங்கேயும் பொதுவான மதிப்புகள் ஏதும் இல்லாததுனால 4 5ஆலையும் 5 4ஆலையும் பெருக்கிறப்ப R3ல் இருக்கக்கூடிய இரண்டாவது மதிப்பு 0 ஆகிடும். அந்த நிபந்தனையை தான் பயன்படுத்துகிறோம். R1 மற்றும் R2வில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த 2 நிறைகளையும் அப்படியே எழுதிடுறோம். R2வையும் 0 5 3 0ன்னு கொடுத்துட்றோம். R3யில் செய்யக்கூடிய நிபந்தனை, R3யில் என்ன செய்கிறோம்? 4 5ஆல் பெருக்கிறோம். அப்போ 5 R3 மைனஸ் R2வில் இருக்கக்கூடிய 5 4ஆல் பெருக்கிறோம். 4 R2. நிபந்தனை எழுதிட்டோம். 0 20 - 20 0 ஆகிடும். அடுத்தடுத்த எண்களுக்கு மதிப்பு கணக்கிடுறப்ப R3யில் 5 பெருக்கல் 9 மைனஸ் 4 பெருக்கல் R2வில் 3ன்னு இருக்குது. 5 45 - 12 45 - 12 எனும் பொழுது 33. இங்கே 33. 0 - 0 எதை பெருக்கி கழிச்சாலும் மதிப்பு 0 தான் இருக்கும். அது மாறாது. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா A வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். A என்பது முதல் 3 நிரல்களை குறிப்பிடும். A என்ற அணியின் தரமானது 3. அதாவது அணியின் தரமானது எந்த ஒரு நிறையும் முழுவதும் 0 ஆகாததுனால 3. A/O எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரத்தில் எந்த ஒரு நிறையும் முழுவதும் 0 ஆகாததுனால தரம் 3 தான். ரோ ஆஃப் ஏயின் தரமானது 3. ரோ ஆஃப் A/B தரமானது 3. இரண்டின் தரங்களும் சமம். ரோ ஆஃப் A = ரோ ஆஃப் A/Bன்னு எடுக்கல, 1 தான் எடுத்துருக்குறோம். A/O விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் 3. எதற்கு சமமாக இருக்குதுன்னா மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை n-க்கு சமமாக இருக்குது. மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்தது அப்படின்னாவே தொகுப்பிற்கு வெளிப்படையான தீர்வு, அதாவது ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு தீர்வை இங்கே எப்படி சொல்லலாம்னா வெளிப்படையான தீர்வுன்னு சொல்லலாம். தொகுப்புக்கு வெளிப்படையான தீர்வு உண்டு. தொகுப்பிற்கு வெளிப்படையான தீர்வு
உண்டு. இப்போ அந்த வெளிப்படையான தீர்வு என்னன்னு கணக்கிடுறதுக்கு கடைசி சமான அணியை சமன்பாட்டு அமைப்பில் எழுதலாம். முதல் சமன்பாடு முதல் நிறைய வச்சு எழுதலாம். எக்ஸின் கீழ் 1 1 மைனஸ் ஒய் மைனஸ் 2 இசட் ஈக்குவல் டு 0 என்பது சமன்பாடு 1. இரண்டாவது சமன்பாடு எக்ஸின் கீழ் 0 ஒய்யின் கீழ் 5 ஒய் ப்ளஸ் 3 இசட் ஈக்குவல் டு வலது பக்கம் 0 ஈக்குவல் டு அடுத்து 2. மூன்றாவது சமன்பாடு எக்ஸ் மற்றும் ஒய்யின் கெழுக்கள் 0 33 இசட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இது சமன்பாடு 3. இசட்டின் மதிப்பு கணக்கிடுறோம்னா 33 பெருக்கல் இருக்கிறது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல் ஆகிடும். அப்போ இசட் ஈக்குவல் டு 0/33 எனும் பொழுது மதிப்பு 0. அடுத்து இசட்டின் மதிப்பை இரண்டாவது சமன்பாட்டில் கொடுக்குறப்ப ஒய்யின் மதிப்பு தெரிஞ்சிடும். ஒய் ஈக்குவல் டு 0 என 2 பிரதியிட. இரண்டாவது சமன்பாடு 5y + 3 பெருக்கல் 0 ஈக்குவல் டு 0. 5y + 0 ஈக்குவல் டு 0. இப்போ 5y ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0/5 எனும் பொழுது மதிப்பு 0. இந்த இசட் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை முதல் சமன்பாட்டில் பிரதியிடலாம். இப்போ 1ல் பிரதியிடுறப்ப முதல் சமன்பாடானது 2x. முதல் சமன்பாடு என்ன இருக்குது? 1xன்னு எழுதியிருக்கிறோம். அப்போ அந்த முதல் சமன்பாடு 2x. கடைசி சமான அணியை பொறுத்த வரைக்கும் எக்ஸு மைனஸ் ஒய்க்கு 0 மைனஸ் 2 இசட் இசட்டுக்கு பதிலாக 0 ஈக்குவல் டு 0. எக்ஸு மைனஸ் 0 மற்ற இரண்டு மதிப்புகளும் 0 ஆகிடுது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு மதிப்பு கிடைக்குது. வெளிப்படையான தீர்வு அப்படின்னாவே ஒரு சமபடித்தான தொகுப்பில் கண்டிப்பாக மதிப்பு என்னதான் வரும்னா எக்ஸ் எத்தனை மாறிகள் இருந்தாலும் அந்த மாறிகளோட மதிப்புகள் 0 தான் இருக்கும். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 மற்றும் z ஈக்குவல் டு 0 ஆகும். தேங்க்யூ.